கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் இருக்கும் பாருங்களேன், அது சோஷியல் மீடியால எங்கேயாவது கனெக்ட் ஆயிருவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் கனெக்ட் ஆயிட்டு அது உள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா இருக்கு ஒண்ணு. இல்லனா இந்த ஹஸ்பண்ட் கூடவே இருந்துகிட்டு வேற ஒருத்தவங்க கூடயும் வெளிய லைஃப் லீட் பண்ணிட்டு இது வந்து இப்போ ஃபீமேல் சைடு நீங்க சொன்னீங்க. இப்போ மேல்னால பாதிக்கப்படக்கூடிய ஃபீமேல் இருக்காங்க. அவங்களும் ஜாஸ்தி. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ அதிகமா முன்னாடி எப்படி பார்த்தோம்னா ஒரு 2 ஃபேமிலி இருக்கும், அவங்க வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பழக்கமா இருந்து முன்னாடி. இப்போ அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேர்டை காயின் பண்ணி சொன்னா கூட அதனால பாதிக்கப்படக்கூடிய பெண்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா தானே இருக்கு. பெண்களும் இருக்காங்க அட் த சேம் டைம். ஆண்களும் என்ன சார் அந்த இடத்துல ஏதோ ஒன்று அட்ராக்ட் ஆகிறதாகட்டும், இல்ல அவங்களுக்கு வேற யார் கூட பழக்கம் ஏற்படுறதாகட்டும். ஜாஸ்தி எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விமன் குழந்தை பிறந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கு இல்லையா, இருக்கும்போது அவங்களுக்குள்ள பெருசா செக்ஷுவல் இன்டிமசி இருக்காது. ஓகே, அது அந்த வாண்ட், அந்த ஒரு நீடு, மென்னோட அந்த ஒரு நீடு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சோஷியல் மீடியால யாரோ இன்ட்ரோ ஆகலாம், இல்ல ஆஃபீஸ்ல இருக்கவங்க யாராவது இன்ட்ரோ ஆகலாம் அப்படின்னும் போது அந்த அட்ராக்ஷன் அந்த பக்கம் அவங்களுக்கு தாவ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு நிறைய கேசஸ் என்ன ஆகுனா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நல்லா இருந்ததுங்க எங்க லைஃப். குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் என் கிட்டேயே வர மாட்டேங்கிறாருன்றது ஒண்ணு. ரெண்டாவது டொமஸ்டிக் வயலன்ஸை கையில் எடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு.